உணர்ச்சிகள்ல இருந்து கிடைக்கிற தகவலை ஃபைனலா நம்ம ஏற்றுக்க கூடாது. நம்ம உடம்பு நம்மள்ட்ட சொல்லும், யோ வலிக்குதே பாரு, அதை ஃபைனலா எடுத்துக்க கூடாது. ஃபைனலா என்ன தெரியுமா? வார்த்தை என்ன சொல்லுது? அந்த வலி நம்மளை விட்டு விலகணும், அதுதான் ஃபைனல். What you feel is not final. Come on, somebody say amen. What you feel in your body is not final. Why? Because there is a truth that is greater than your feeling. It is the word of God. வசனத்துல பாக்குறீங்க, இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டேன். ஆனா உங்க வியாதி உங்களை பார்த்து பேசுது, அந்த ஃபீலிங் உங்களை பார்த்து பேசுது. நீயும் ஜெபம் பண்ணதாகிற அந்த வலி போன மாதிரி இல்லையே. என்ன பண்ணு தெரியுமா? அந்த ஃபீலிங்ல இருந்து கிடைக்கிற, உணர்ச்சிகள்ல இருந்து கிடைக்கிற தகவலை ரிஜெக்ட் பண்ணிட்டு சொல்றோம், நான் அது மேல ஃபோக்கஸ் பண்ண போறதில்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். அதை கண்டுக்காம நீங்க சுகத்தை அறிக்கை செஞ்சும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த கவுண்டர் பேலன்ஸ் பண்ணி விசுவாசத்தை கேன்சல் அவுட் பண்ணிட்டு இருக்குது. அந்த அன்பிலீஃபை நீங்க டீல் பண்ணிட்டீங்க. விசுவாசம் கடுகு விதையில் அளவு இருந்தா கூட அது மலையை பெயர்ந்து போகத்தக்க வல்லமையுடையதா இருக்குது.